ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்கம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ லிங்கம் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான கேங்ஸ்டர் வெப் சீரிஸ் தான் இந்த லிங்கம் அப்படின்றதுல நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கபடி விளாண்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டராக தான் கதிர் அவர்களை காமிச்சிருக்காங்க. ஸோ லிங்கம் அப்படின்ற கேரக்டரில் தான் அவர் வராரு. எதிர்பாராமல் ஒரு சம்பவம் ஆயிடுது. விச் மீன்ஸு கபடி விளையாடும் போதே ஒரு கொலை நடந்தது. அதை வேறு பண்ணதாக தப்பாக நினச்சிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. ஸோ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே இந்த உலகம் வர ஒரு அது செய்யாத கொள்ளைக்கு தான் ஜெயிலுக்குள்ளே போனார். பட் ஆனால் வெளில வந்தோடனே ஒரு ரவுடியாகவே பார்க்குது. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரவுடியாகவே மாறுறாரு. கடைசியில் ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துலே அங்கேருந்து ஒரு பெரிய ஆளோட பொசிஷனுக்கே வந்திருக்காரு. ஸோ அப்படியே சொல்லிவிட்டு அவரோட அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ண சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களையும் எதிர்த்து நிற்கிறாரு. துரை அண்டு டீமை எதிர்த்து நிற்கிற லிங்கம். தட் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதுதான் படத்தோட கதை. பட் இந்த கதையில் நிறையா சப் கதைகளாக இருக்குது. சின்ன சின்ன கதைகளாக இருக்குது. கிளை கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றுமே இந்த காரணமாக இது நடந்தது, அந்த காரணமாக அது நடந்தது. நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 7-8 இது இருக்குது, எபிசோட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஐ திங்க் அந்த முடியும் போது அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ரூரல் ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும் படம். அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு இது பார்த்துட்டு இருந்துருப்பீங்களே, கதிர் சாரோட படங்கள் எப்படி இருக்கும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு சின்ன டச்சுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். தென் திவ்யா பாரதி மேம் அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக சூப்பராக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. தென் பூர்ணிமா ரவி மேம் அவங்க தான் அந்த இன்னொரு செகண்ட் ஹீரோ ஒருத்தர் துரோன்னு அவரோட இதுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி ஒரு அந்த ட்ராமா போடுற சீன்ஸாக இருக்கட்டும். வச்சு மீன்ஸ் அவங்க தெருக்கூத்து அதில் இருக்க மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். தென் அவங்களுக்கும் இவருக்குமான அந்த செகண்ட் ஹீரோ அவருக்குமான அந்த லவ் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பிரிவாங்க. அந்த பார்ட் அவங்களோட தனி ஸ்டோரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். தென் இந்த கதைக்கு அதாவது லிங்கமோட கதைக்கு வந்தோம்னா லிங்கமோட கதை இவ்வளோதான். அதாவது தெரியாதனாலும் ஒரு கொலை பண்ணிவிட்டு அங்கே போகிறேன். வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் வர அப்படியே பார்க்குறதுனால அப்படியே மாறுறாரு. ஸோ மாறினதுக்கப்புறம் இப்படிலாம் மாறினதுக்கு காரணம் நமக்கு சொந்தமாக இருந்தவங்களே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் அது போகும். தென் கிளைமேக்ஸில் அவர் கூடவே இருந்த ஒருத்தனை கொண்டதுனால அப்பாவுக்கு இன்ஸ்டா மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை போகும். ஸோ ஒரு மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இது இப்படி நினைக்கல அப்படி நினச்சோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு எபிசோடாக அது வீட்டில் உட்காந்தே பார்க்கலான்றப்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். தென் இது விலங்கோட லிங்க் பண்ண விதம் நல்லாயிருக்கும். ஸோ விலங்கு வெப் சீரிஸ் பார்த்துருவீங்க. அப்படியே மொத்த வெப் சீரிஸ் உலகவே ஒரு மாதிரி தமிழ் வெப் சீரிஸ் உலகவே தலையெல்லாம் தெரிய போட்டது தான் விலங்கு. ஸோ அதோட இதுலவுமே ஸ்டோ ரன்னர் அப்படின்னு பிரசாத் பாண்டியராஜ் அவரோட பேரை போகிறாரு. அது கிட்டத்தட்ட டைரக்ஷன் மாதிரி தான். ஸோ ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. தென் அவர் ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுவுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லணும். தென் படத்தில் நிறையா ஃபேவரட் சீன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்துலேயுமே ஒரு இது ஃபேவரட்னா இதில் மோஸ்ட் ஃபேவரட் சீன் அதாவது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இதில் அவர் ஜெயிலுக்கு போய்ட்டு இவர் வீட்டிலேயே அவர் மதிய மாட்டாங்க. பட் ஆனால் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் ஆனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டாடுறதா இருக்கட்டும். அது ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும். இப்போ அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோடு 3rd எபிசோடு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சீன் நல்லா இருந்தது. தென் அடுத்து இந்த லவ் போர்ஷன்ஸ் பிட்வீன் திவ்யா பாரதிமன் அண்ட் கதிர் சார் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது அவங்க போலீஸ் ஸ்ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து தென் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த கவர்மெண்ட் வேலைகள் அப்புறம் ஒரு மாதிரி ஷோக்கா அந்த மாதிரி போடுறதா இருக்கும். அதுக்கு இம்ப்ரூவ் ஆன வரையும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். தென் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஃபஸ்ட்டு 2-3 எபிசோடில் இப்படி தான் ஆப்போசிட் டீமில் அவங்க கபடி விளாண்டாலுமே பட் ஆனால் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற விதம் ஜெயிக்கணுன்றதுக்காக. பட் ஆனால் ஒருத்தர் எடுத்து கொடுக்காம நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே மாறி அதாவது இவர் கூட இவர் வேலை பார்க்குறாரு அப்படின்றது போய் அவரால் தான் இவர் இருக்காருன்ற மாதிரி மாறும். அதாவது லிங்கம் திருக்கிட்ட வேலை பார்த்தான் அப்படின்ற கதை போய் திரு தான் லிங்கத்தில் வேலை பார்க்குறான் அப்படின்னு மாறும்போது தான்
தேர் எக்ஸிஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன் தட் அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் த்ரூ அவுட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த வளர்ச்சியை ரொம்ப அழகாக காமிச்சிருவாங்க. ஒரு மாதிரி ஒரு பாட்டில் வயசுங்கிற அந்த மாதிரிலாம் காமிக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிங்கத்தை வளர விடுறது வந்து ரொம்ப அழகாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. தென் ஜெயிலில் காமிச்ச சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மாதிரி ஃபீலாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். லிங்கம் அவர் படுற கஷ்டம் நமக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக லிங்கம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப் சீரிஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல வெப் சீரிஸாக தான் அந்த லிங்கம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ.